அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 3.2ல ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ரைட் த ஆன்சர்ஸ் டு ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஃபஸ்ட் கொஷின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் drawn to determine the position of any point in the Cartesian plane? இப்போ கார்டீஷியன் பிளேன்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிளைன் சர்ஃபேஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒரு கார்டீஷியன் பிளேன். இதை நம்ம இந்த லைன்ஸ் போட்டு நம்ம கிராஃப் பேப்பரை பார்த்துருக்கீங்க இல்லையா, உங்களோட கிராஃப் ஷீட்டு, அதுதான் நம்ம கார்டீஷியன் பிளேன். ஏன் கார்டீஷியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அதை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணி கரெக்டாக அதோடைய பொசிஷனை நம்ம அந்த கிராஃப் ஷீட் லைன்ஸில் காட்டுவோம். அந்த கிராஃப் ஷீட் லைனில் நம்ம காட்டுவோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இப்படி ஒரு போட்டு இப்படி போடுவோம். கிராஃப் ஷீட் லைன் நம்ம எப்பயுமே எப்படி போடுவோம், இப்படி தான் போடுவோம். உங்களோட கிராஃப் நோட்டில் பாருங்கள், நம்ம இது மாதிரி நம்ம டினோட் பண்ணுவோம். இதுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன், இது ஹரிசாண்டல் லைன், இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹரிசாண்டல் லைன். இந்த லைனை நம்ம என்னென்னு சொல்லுவோம், வெர்டிக்கல் லைன். மிஸ் நான் எப்படிங்க மிஸ் ஞாபகம் வச்சுக்கிறது, எனக்கு எது ஹரிசாண்டல் எது வெர்டிக்கல்னு எனக்கு குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ ஹச் ஃபார் நம்ம என்ன ஞாபகம் வச்சுப்போம், ஹார்ஸ். ஹச் ஃபார் நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், ஹார்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். வி ஃபார் என்னென்னு நான் வச்சுக்கிறேன், வேன். சும்மா ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக. வேன் எப்பயுமே நிற்கும். ஸோ அந்த நிற்கிற மாதிரி இருக்கிற லைன் வெர்டிக்கல் லைன். ஹார்ஸ் படுக்கும். இப்போ அதுக்கு தூக்கம் வருதுன்னா இப்போ கீழே படுக்குது தரையில். அப்போ படுக்க வசமாக இருந்தால் ஹார்ஸ் தான் படுக்க முடியும், வேன் படுக்க முடியாது. ஸோ நின்றுட்டு தான் இருக்கும். ஸோ நிற்கிற மாதிரி இருக்கிற லைன் வெர்டிக்கல் லைன். இப்படி படுக்க வசமாக இருக்க பட்டையாக நம்ம படுக்க வசமாக போடக்கூடியது ஹார்ஸ் படுக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹரிசாண்டல் லைன்னா இப்படி படுக்க வசமாக இருக்கக்கூடிய அந்த லைன். வெர்டிக்கல் லைனை நிற்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த நேராக போட்டிருக்க நம்ம இந்த லைன், அது வேனு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேன் எப்பயுமே நிற்கும், ஹரிசாண்டல் வேனாக படுக்கும். ஸோ சும்மா ஒரு க்ளூ உங்களுக்கு மறந்துடக்கூடாது, மாற்றிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஹரிசாண்டல் லைனை நம்ம எப்பயுமே என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ் ஆக்சிஸ். நம்ம ஹரிசாண்டல் லைன் எப்பயுமே எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். வெர்டிக்கல் லைன் எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம், ஒய் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு இப்போ ஆன்சர் புரிஞ்சிருக்கும். வாட் இஸ் த நேம் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன் drawn to determine position of Cartesian plane? இப்போ ஹரிசாண்டல் லைனுக்கு நம்ம என்னென்னு சொல்லுவோம், நம்ம எழுதும் பொழுது ஹரிசாண்டல் லைன் எக்ஸ் ஆக்சிஸ். வெர்டிக்கல் லைனுக்கு நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒய் ஆக்சிஸ். ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட் கொஷினோடைய ஆன்சர். செகண்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் ஈச் பார்ட் ஆஃப் த பிளேன் ஃபார்ம்டு பை தீஸ் டூ லைன்ஸ்? ஈச் பார்ட், இப்போ இந்த டூ லைன்ஸ் சேர்ந்து ஒரு பார்ட். இப்போ நம்ம அதை 4ஆக பிரிக்கிறோம். இங்கே எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வேறு ஒரு கலரில் சொல்கிறோம். ஸோ இதிலிருந்து இது ஒரு பார்ட் நம்ம ஸ்ட்ரைட் லைனில் சொல்லணும். ஸோ இதிலிருந்து இது ஒரு பார்ட். ஸோ இதிலிருந்து நம்ம இங்கே இது ஒரு பார்ட்டு, இதிலிருந்து இது ஒரு பார்ட்டு. ஸோ இது ஒரு பார்ட்டு, அடுத்து இது ஒரு பார்ட். இப்போ மொத்தம் எத்தனை பார்ட்டாக நம்ம இதை பிரிச்சுருக்கோன்னா, சும்மா நம்ம சென்டராக கோடு போட்டிருந்தா ஈக்குவலாக 4 சைடு வந்திருக்கும். நான் ஒரு கிராஸில் போட்டிருக்கிறதுனால இப்படி வந்திருக்கு. ஸோ இது ஃபஸ்ட் பார்ட், இது செகண்டு, இது தேர்டு, இது 4ன்னு சொல்லுவோம். ஸோ 4 குவாட்ரண்ட். இது எப்படி நம்ம பிரிப்போம் வேர்டிங்லனா, குவாட்ரண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட். ஸோ குவாட்ரண்ட் அப்படின்ற வார்த்தையில் கால் பகுதி, முதல் கால் பகுதி, கால் அப்படின்றது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், குவாட்ரண்ட். ஸோ முதல் கால் பகுதி, இரண்டாவது ஒரு முழுசாக இருக்கக்கூடிய இது ஒரு பாக்ஸுன்றது இப்போ ஃபுல்லாக இருக்குது. இதை இப்படி பிரித்தா பாதி, ஹாஃப்னு சொல்லுவோம். இதை இன்னமும் இப்படி பிரிச்சிருந்தா இது கால், இது கால், இது கால். தமிழில் சொல்லணுன்னா இது கால், இது கால். ஸோ இது கால் பகுதி, இது ஒரு கால் பகுதி, இது ஒரு கால், இது ஒரு கால். ஸோ 2 கால் சேர்ந்தால் ஒரு அரை. அடுத்து இது முக்கால், இது 4 சேர்ந்தது முழுசான்னு சொல்லுவோம். ஸோ அந்த காலுன்ற தமிழ் வார்த்தையை தான்
நம்ம குவாட்ரண்ட் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ இந்த குவாட்ரண்ட்டை நம்ம எப்படி இந்த வேர்டு மட்டும் இதுக்கு போதுமானது. இருந்தாலும் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எக்ஸுக்கு எல்லாமே ப்ளஸில் வரும். ஸோ எக்ஸுக்கும் ப்ளஸில் வரும், ஒய்யும் ப்ளஸில் வரும். இந்த சைடு ஏதாவது நம்பர்ஸ் நம்ம குறிக்கும் பொழுது இங்கே எப்படி குறிப்போம், எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 4 இப்படி குறிச்சிட்டே போவோம். இதே இந்த சைடு வந்துச்சுன்னா -1 -2ன்னு போவோம். அதே மாதிரி இங்கே ஒய் ஆக்சிஸில் இங்கே குறிக்கும்போது 1 2 3ன்னு குறிப்போம். இதே கீழே வரும்பொழுது -1 -2ன்னு குறிப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னா இதுவும் ரெண்டுமே ப்ளஸில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ரெண்டுமே ப்ளஸ்ஸு. செகண்ட் குவாட்ரண்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்பயுமே எக்ஸோட நம்பரை தான் சொல்லணும். ஸோ எக்ஸுக்கு இங்கே என்ன இருக்குது, மைனஸில் வருது. ஸோ எக்ஸுக்கு மைனஸில் வருது, ஆனால் ஒய்க்கு ப்ளஸில் வருது. இப்போ தேர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸுக்கு மைனஸில் வருது, இங்கே பாருங்கள் எக்ஸுக்கும் மைனஸ் வருது, ஒய்க்கும் மைனஸ் வருது. ஃபோர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு ப்ளஸ் வருது, ஆனால் ஒய்க்கு மைனஸ் வருது. இது தேவையில்லை உங்களுக்கு, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கொஷினுக்கு இது தேவையில்லை, அந்த கால் பகுதியோட பேர் தான் கேட்குறாங்க. ஆனால் உங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸசைஸில் தேவைப்படும். அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த 4ஆக பிரிக்கக்கூடிய அந்த நேம் என்ன, 2 லைன்ஸ் சேர்ந்து அந்த பிளேனை பிரிச்சுதுன்னா அந்த ஈச் பார்ட்டுக்கு நம்ம என்ன நேம் கொடுப்போம், ஈச் பார்ட்டுக்கு நம்ம என்ன நேம் கொடுப்போம்னா குவாட்ரண்ட். ஸோ அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், ரைட் த நேம் ஆஃப் த பாயிண்ட் விச் தீஸ் 2 லைன்ஸ் இன்டர்செக்ட். நம்ம போடுற இந்த 2 லைனும் இந்த இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த இடத்துக்கு என்ன பேர் கொடுப்பீங்க. அந்த இன்டர்செக்ட் ஆகிறதுனா இந்த இன்டர்செக்ட் ஆகிற இடத்த தான் நம்ம ஓன்னு சொல்லுவோம். ஓனா ஆரிஜின். அந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்த தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆரிஜின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆரிஜின். ஸோ ஃபஸ்ட் கொஷின் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அதாவது ஃபஸ்ட் கொஷின் என்னது, ஹரிசாண்டல்னால் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஹார்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, படுக்க வசமாக இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், வேர்ட்டிக்கல்னால் வேனு நிற்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது ஒய் ஆக்சிஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பார்ட்டுமே இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இதை ஒய் ஆக்சிஸ் நம்ம ட்ரா பண்ணால், ஸோ இந்த பாக்ஸாக போடுற ஒவ்வொரு ஏரியாவுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், குவாட்ரண்ட். 4 குவாட்ரண்ட் சேர்ந்தது தான் அந்த ஃபுல் ஏரியா. ஸோ குவாட்ரண்ட். 2 லைனும் ஜாயின் பண்ணுற அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், இன்டர்செக்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லுவோம், ஆரிஜின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் ரொம்ப சிம்பிளான கொஷின். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், அவங்களே ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு இந்த கோஆர்டினேட்ஸ். இப்போ கோஆர்டினேட்ஸ்னால் என்னென்னு பார்க்கணும். கோஆர்டினேட்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்ஸும் ஒய்யும் சேர்ந்த இந்த 2 பாயிண்ட்டை தான் நம்ம வந்து கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் பாயிண்ட்டை சொல்லணும், அடுத்து ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை சொல்லணும். அதை தான் கோஆர்டினேட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி. இது ஃபஸ்ட்டு பி எங்கே கோஆர்டினேட் இருக்குது, பாயிண்ட் பாருங்கள், பி இங்கே இருக்குது. ஸோ பியோட பாயிண்ட் என்ன, ஃபஸ்ட்டு எக்ஸை சொல்லணும். ஸோ எக்ஸுன்றது இந்த படுக்க வசமாக இருக்குது பாருங்கள், இதுதான். ஸோ -5ல் இருக்குது. அடுத்து ஒய் நேராக எதில் ஜாயிண்ட் ஆகுது, 2ல் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ -5,2. செகண்ட் கொஷின் சிக்கு கேட்குறாங்க. சி எங்கே இருக்குது, இதோ இங்கே இருக்குது. ஸோ சிக்கு எங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லணும், மறந்துடவே கூடாது. ஃபஸ்ட்டு எக்ஸை தான் பார்க்கணும். ஸோ எக்ஸுக்கு என்ன இருக்குது, 5. அடுத்து ஒய்க்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள், -5. ஸோ -5. ஸோ செகண்டுக்கு போட்டாச்சு. நீங்கள் அப்படியே இங்கே எழுதுறதுனால எழுதிடுங்க. ஸோ நான் உங்களுக்கு கலர் வேரியேஷன் காட்டணும். ஸோ நான் ஆன்சருக்கு கலர் வேரியேஷன் காட்டணும். அப்போ இதுக்கு என்ன வருது, சிக்கு என்ன வருது, 5, -5 வருது. அடுத்தது பிக்கு என்ன வருது, -5, 2. நெக்ஸ்ட் த பாயிண்ட் ஐடென்டிஃபைட் தட் கோஆர்டினேட்ஸ் -3, -5. மைனஸ் ரெண்டுமே மைனஸ்னாலே கண்டிப்பாக தேர்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அது என்ன பாயிண்ட்டை நம்மளுக்கு டினோட் பண்ணுது, எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே -3 இங்கே வருது பார்த்தீங்களா, இங்கே இதுதான் -3, -5. ஸோ அதுக்கு என்ன லெட்டர் போட்டிருக்காங்க, ஹச். அந்த பாயிண்ட் என்னது, ஹச். அடுத்து த பாயிண்ட் ஐடென்டிஃபைடு பை த கோஆர்டினேட்ஸ் 2, -4. ஸோ 2ம் 4ம் எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். 2 ப்ளஸில் இருக்குது. ஸோ 2 வந்து இங்கே இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில், இதுதான் 2. இப்போ இதுதான் 2, -4. ஸோ அது என்ன பாயிண்டில் வருது, ஜி. ஸோ இது என்ன பாயிண்டில் வருது, ஜியில் வருது. அடுத்து ஆப்சிஸா அப்படின்றதுனா என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸோடைய இன்னொரு நேம். எக்ஸ் ஆக்சிஸோடைய இன்னொரு நேமை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆப்சிஸா.
அதே மாதிரி ஒய் ஆக்சிஸோட இன்னொரு நேம் என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்டினேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? ஆப்சிஸா. ஒய் ஆக்சிஸ்க்கு ஆர்டினேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸோட பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, இதில் ஒய்யோட பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டி எடுங்க. டியில் எக்ஸுக்கு எதில் இருக்குது? இப்போ எக்ஸுக்கு என்ன இருக்குங்க? 6 இருக்குது. இங்கே எக்ஸுக்கு வந்து 6 இருக்குது, ஒய்க்கு வந்து 2 இருக்குது. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது ஆப்சிஸா அப்படின்றது வந்து என்னது? எக்ஸ் மட்டும்தான். அப்போ நீங்கள் 6ன்னு எழுதுனா போதும். அடுத்து த ஆர்டினேட் ஆஃப் ஹச். ஹச் எங்கே இருக்குது? இதோ ஹச் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஹச்சோ இதோ இங்கே இருக்குது ஹச்சு. ஹச்சோடைய ஆர்டினேட்னா ஒய் பாயிண்ட் மட்டும் போதும். ஸோ ஒய்யில் என்ன வந்திருக்கு நமக்கு? இப்போ இங்கே நானே வந்து மாற்றி போட்டிருக்கேன், இந்த இடம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் எக்ஸு, இங்கே பாருங்கள். இப்போ இங்கே எக்ஸில் பார்க்கணும், இங்கே இதுதான் எக்ஸு. ஸோ எக்ஸுக்கு என்ன வருது? -5. அடுத்தது ஒயில் என்ன வருது பாருங்கள்? ஒயில் வந்து நேராக எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது? -3ல் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ நம்ம அதை மாற்றி ஃபஸ்ட்டே நம்ம மாற்றி போட்டாச்சு. அப்போ தேர்டு பாருங்கள், -3 -5 எங்கே வருது பாருங்கள்? -3 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு -3 இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸ்க்கு -5 இங்கே இருக்குது. அப்போ -3 -5 வர்றது இ பாருங்கள். நானே உங்களுக்கு வந்து ஒன்று நான் மாற்றிட்டேன், நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். இது வந்து இ. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸை பார்க்கணும், அப்புறம் தான் நம்ம ஒய்யை பார்க்கணும். இந்த சம்மில் நான் சாரி சின்ன ஒரு கேர்லெஸ் பண்ணிட்டேன். நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், ஹச்சுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸை போடணும். எக்ஸ் வந்து என்ன இருக்குது? -5 இருக்குது. ஒய் ஆக்சிஸ் அந்த மேலே இருக்குது பாருங்கள், ஒய் ஆக்சிஸ் -3ல் இருக்குது. இப்போ ஈயில் பாருங்கள், எக்ஸ் வந்து -3ல் வருது, ஒய் வந்து -5ல் வருது. ஸோ தேர்ட் கொஸ்டின், த பாயிண்ட் ஐடென்டிஃபைடு பை த கோஆர்டினேட்ஸ் -3, -5ன்றது எது வரும்? இ தான் வரும். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் வந்து 2ம் 4ம் வந்து 2 4 அதை நம்ம கரெக்டாக போட்டோம். ஸோ அப்போ ஆப்சிஸா அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டியில் வந்து 6. இப்போது 6th சம், த கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட் ஹச். அப்போ கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட் ஹச் வந்து என்ன இருக்குது? சாரி, ஆர்டினேட் பாயிண்ட் ஆஃப் ஹச் வந்து என்ன இருக்குது? ஹச் ஆர்டினேட் அப்படின்னா ஒய்க்கு வந்து என்ன வந்திருக்கு? -3 போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் எல். எல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இதோ இங்கே இருக்குது எல். ஸோ எல்லுக்கு வந்து நம்ம வந்து இப்போ பாயிண்ட் எடுக்கணும். எல் வந்து எப்படி எடுக்கிறது? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்கணும். எக்ஸ் வந்து இப்போ இந்த லைன் எக்ஸில் பாருங்கள், இந்த லைன் எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது? 0ல் தான் இருக்குது எக்ஸு. அப்போ 0, எக்ஸுக்கு 0. அடுத்து ஒய் ஆக்சிஸ் எங்கே இருக்குது? பாயிண்ட் எல் 5ல் இருக்குது. ஸோ 5, 0,5. இந்த இடம் புரியுதான்னு பாருங்கள். ஸோ எல்லுன்றது ஒய் ஆக்சிஸில் 5க்கு நேராக போட்டிருக்காங்க. அப்போ அது எக்ஸில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா, அந்த லைன் எங்கே போய் டச் ஆகுதுன்னு பார்த்தா 0ல் தான் டச் ஆகுது. அப்போ எக்ஸுக்கு 0 போட்டுறணும். அடுத்து ஒய் ஆக்சிஸில் எங்கே டச் ஆகிருக்கு? 5ல் டச் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு நம்ம என்னென்னு போடணும்? 0,5. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே மாதிரி அடுத்து எதோடைய பாயிண்ட் கேட்டிருக்காங்க? த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் எம். எம்மோட இது கேட்டிருக்காங்க. இப்போ எம்மோட இது எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது, இதோ இங்கே இருக்குது எம்மோடைய பாயிண்ட்டு. இப்போ எம்மோட இது எக்ஸ் ஆக்சிஸில் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் கரெக்டாக -3ல் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் -3ல் இருக்குது. ஆனால் ஒய் ஆக்சிஸில் நேராக பார்த்தா அந்த லைன் எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்த்தா 0ல் தான் இருக்குது. ஒய் ஆக்சிஸில் மேலே நம்பர்லேயே வரல. அப்போ அது எதுக்கு நேர் இருக்குது? 0ல் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு என்னென்னு நம்ம குறிச்சிக்கணும்? -3,0. இந்த லாஸ்ட்டு ஒன்றை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இங்கே -3ன்னு வருது, இங்கே -3ன்னு வந்து இந்த இடத்துல வந்து இது நம்மளுக்கு 0ன்னு தெரியும். அதே மாதிரி அந்த சம்மில், இதுக்கு முன்னாடி சம்மில் என்ன வந்திருந்தது? 5க்கு இங்கே 5ன்னு கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் இதை வந்து நோட் பண்ணி எல்லுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி எல்லுன்னு கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி எம்முன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை நான் எப்படிங்க மிஸ் நான் நோட் பண்ணுறது? இது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது என்ன ஆக்சிஸ்? ஒய் ஆக்சிஸ். இது என்ன ஆக்சிஸ்? இது ஒய் டேஷ்ன்னு சொல்லுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ் டேஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எல்லுக்கு நான் குறிக்கிறேன். இப்போ எல்லுக்கு நான் குறிக்கும் பொழுது இந்த 0.5ன்றது எனக்கு எதுக்கு எந்த லைன் மேலே இருக்குது? ஒய் மேலே இருக்குது. ஸோ எனக்கு எக்ஸ்ஒய் தான் ஃபஸ்ட் நம்ம குறிக்கணும். ஸோ எக்ஸ்ஒய் நான் குறிக்கும் பொழுது எனக்கு ஒய்க்கு கன்ஃபியூஸே இல்லை. ஏன்னா ஒய் லைன் மேலே தான் அந்த 5 இருக்குது, நான் குறிச்சிட்டேன். அப்போ எக்ஸில் எங்கேங்க மிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அப்போ அந்த ஒய் லைன் அப்படியே நேராக போய் எக்ஸில் எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ எக்ஸோட லைனில் எங்கே டச் ஆகிருக்கு? இந்த இடத்துல தான் அந்த நான் போட்ட அந்த லைன் வந்து இந்த இடத்துல டச் ஆகிருக்கு. அப்போ அது 0வில் தான் டச் ஆகிருக்கு. அப்போ 0. ஸோ இதை நான் குறிச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி இப்போ நான் எம்முக்கு பாயிண்ட்டு குறிக்கணுங்க மிஸ். இப்போ எம்முக்கு குறிக்கிறதுக்கு எனக்கு நேராக எக்ஸ் ஆக்சிஸில் -3ன்னு இருக்குது. ஏன்னா நம்ம எக்ஸ்கம்மா ஒய்ன்னு தான் எழுதுவோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -3 இருக்குது. எனக்கு கன்ஃபியூஸே ஆகலை. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நான் -3 போட்டுட்டேன். இப்போ ஒய் தான் எனக்கு எங்கேன்னு தெரில. இப்போ ஒய் லைன் இங்கே நேராக இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் லைன் போய் ஒய் லைனில் எந்த பாயிண்டில் முட்டுதுன்னு நம்ம பார்க்கணும். எங்கே போய் டச் ஆகுது? 0வில் தான் அந்த லைன் போய் டச் ஆகிருக்குது. ஒய் லைனை 0ன்ற இடத்துல தான் நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்பொழுது டச் ஆகிருக்கு. அப்போ நம்ம அதை என்ன சொல்லணும்? அதை 0. ஸோ இப்படி தான் போடணும். இப்போ எந்த பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸோ ஒய்யோ எதோடைய பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக தெரியுதோ அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ ஒயில் பாயிண்ட் இருக்குன்னா அந்த ஒயில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த ஒய் லைன் நேராக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போய் அது எக்ஸ் ஆக்சிஸில் எந்த பாயிண்டில் போய் டச் ஆகுது அப்படின்றத பார்க்கும்பொழுது நம்ம ஈஸியாக அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லாஸ்ட் ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஸோ ஆப்சிஸானா எக்ஸு, ஆர்டினேட் வெறும் ஆர்டினேட் மட்டும் வந்திருக்குன்னா அது ஒய்யோட பாயிண்ட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை குறிச்சிக்குங்க. இப்போ கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்து குவாட்ரண்ட் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னாலே நல்லா பார்த்துக்கணும். ரெண்டுமே ப்ளஸ்னால் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வந்துடும் அந்த பாயிண்ட்டு. ரெண்டுமே ஒன்று எக்ஸுக்கு மட்டும் மைனஸு, ஒய்க்கு ப்ளஸ்னால் செகண்டில் வரும். ரெண்டுமே மைனஸ்னால் தேர்டில் வரும். இல்லை எக்ஸுக்கு ப்ளஸ்ஸு ஒய்க்கு மைனஸ்னால் ஃபோர்த்துக்கு வரும். ஸோ அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொடுக்குற பாயிண்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். செகண்ட் இருக்கிறது ஒய். ஸோ எக்ஸில் -3 அப்போ எக்ஸில் -3 எங்கே இருக்குது? அங்கே கை வச்சு அதை கீழே நகர்த்திட்டே வந்து அது ஒயில் -5 எங்கே முடியுதுன்னு பார்த்து அந்த லெட்டர் எடுக்கணும். நானே சின்னதாக மிஸ்டேக் பண்ணிட்டேன். நீங்கள் அதில் வராத அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.